Swayam Prabha. Digital India. Educated India. வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இன்வெர்ஸ் ஆஃப் எ ஃபங்க்ஷன். இன்வெர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவோம். ஸோ நம்ம நம்பர்ஸ் படிக்கும்போது அடிக்டிவ் இன்வெர்ஸ்னு ஏதாவது படிச்சிருப்போம். ஓகே, இப்போ எக்ஸ் வந்து ஒரு நம்பர் ரியல் நம்பர் அப்படின்னா மைனஸ் எக்ஸை வந்து அடிக்டிவ் இன்வெர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் இன்வெர்ஸுங்கிறதுக்கு என்ன கான்செப்ட் அப்படின்னா, இங்கே ஃபங்க்ஷனுக்கான இன்வெர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். சப்போஸ் எஃப் இஸ் ஏ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய். நமக்கு என்ன வேணும், இந்த எஃப் பண்ணுற வேலையை இந்த இன்வெர்ஸுங்கிறது வந்து திரும்ப பண்ணிடணும். திரும்பனா அது என்ன பண்ணிச்சோ அதை அப்படியே மாற்றிடணும். ஓகே, ரிவர்ஸ் பண்ணிடணும். இப்போ பாரு, இதில் எப்படி இருக்குன்னா, இது எக்ஸு, இது ஒய், இங்கே ஒரு எக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதை இங்கே இருக்க ஒய்க்கு எடுத்துகிட்டு போகுது அப்படின்னா எஃப் வந்து, ஓகே, இதை வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படி எடுத்துகிட்டு போகுது அப்படின்னா, நம்ம இன்வெர்ஸ்ன்னு சொல்ல போகிறது என்ன பண்ணணும்னா, அது ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கணும். அது என்ன பண்ணணும், இங்கே இருக்கிறத மறுபடியும் எடுத்து போய் அதை எடுத்து கொண்டு போய் வச்சிடணும். சரியா? அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை தான் நம்ம இன்வெர்ஸ்னு சொல்ல போகிறோம். ஸோ இந்த படத்தில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இங்கே இருக்க பொருள் அங்கே கொண்டு போச்சுன்னா அதை திருப்பி இங்கே கொண்டு வர்றது தான் நம்ம ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. பட் அப்படி இருக்கும்போது இங்கே திருப்பி கொண்டு வர்றதை வந்து மறுபடியும் எஃப் அங்கே கொண்டு போயிடணும். அப்படி இருந்தால் நல்லது. ஓகே, அது மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நம்ம தேட போகிறோம். சரியா? ஓகே, ஸோ இப்போ என்ன அசியூம் பண்ணிக்கலாமா, we say g from y to x is an inverse if, okay, g reverses the process. அது என்ன வேலை பண்ணிச்சோ அது அப்படியே அது திருப்பி பண்ணிடுது. ப்ராசஸ் ஆஃப் எஃப். அப்படி அதுக்கு இன்னொரு வகையில் என்ன சொல்லணும்னா, if f of x is y, then g of y equals x அப்படின்னு வந்துடுது. இதை விட அடிஷ்னலாக எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இதுவும் இருந்தால் நல்லது. இப்போது g of y equal to x இருந்துச்சுன்னா, அந்த இன்வெர்ஸுங்கிற ஃபங்க்ஷன் வந்து ஒய்யை எக்ஸுக்கு கொண்டு வந்துச்சுன்னா, எஃப் வந்து எக்ஸை ஒய்க்கு கொண்டு போகணும் அடிஷ்னலி. ஸோ அண்டுன்னு போட்டு அது எழுதலாம். ஓகே, அதுவும் இருந்தால் நல்லது. அது வருதான் நமக்கு பார்க்கலாம். ஓகே, அது மாதிரி நம்ம கொண்டு வர முடியுதா பார்க்கலாம். இஃப் g of y equals x, then f of x equals y. இது மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அதை இன்வெர்ஸ்னு சொல்லலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஓகே, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நடக்குதா பார்ப்போம். சரியா? நமக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் எழுதுவோம். எக்ஸாம்பிள் 1. நமக்கு என்ன தெரியும்னா, f of x equal to ax plus b. ஓகே, இது வந்து நம்ம 3x plus 2ன்னு வச்சுக்கோமே, ஏற்கனவே பார்த்தது. இந்த ஃபங்க்ஷன் வச்சுக்குவோம். ஓகே, இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸ் இங்கே இருக்குது. எக்ஸை வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் கட்டிட்டு போய் அதை ஒய்ன்னு எடுத்துக்கிட்டால், அப்போ அந்த நம்பரை இங்கே கொண்டு வரணும். ஸோ இது எப்படி பார்க்கலாம். சப்போஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னா என்ன அர்த்தம்னு முதல்ல பார்ப்போம். ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னா, ஓகே, ஒய் பிலாங்ஸ் டு ஆர். ஓகே, இங்கே டொமைனும் கோடொமைன் ரெண்டு ஒன்று தான். இதுக்கு என்ன அர்த்தம், 3x + 2 = y அல்லது x = y - 2/3. இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். ஓகே, ரைட். இப்போது இதுக்கு என்ன அர்த்தம், இப்படி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா f of y - 2/3 = y, அல்லது இது வந்து இந்த ஒய்க்கு ப்ரீ இமேஜ்.
அப்படின்னு அர்த்தம். அப்போது எஃப் ஆஃப் சம்திங் இஸ் ஈக்குவல் டு ஒய்னா அதைத்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜி வந்து இங்கே எடுத்துகிட்டு போக போகுது. ஓகே, இது ஜி, இது எஃப். எஃப் வந்து எக்ஸை ஒய்க்கு எடுத்துகிட்டு போச்சுன்னா ஜி என்ன பண்ணணும், ஒய்யை எக்ஸுக்கு எடுத்துகிட்டு போகணும். அப்போது ஜி ஆஃப் ஒய்யை நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம், ஒய் மைனஸ் 2/3. இப்போ பாருங்கள், நான் ஒவ்வொரு ரியல் நம்பருக்கும் ஒரு ஃபங்க்ஷன், ஒரு இமேஜ் கொடுத்துட்டேன் டிபெண்டிங் ஆன் தட் ஒய். இப்போ ஜி இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஒய் டு எக்ஸ். சரியா, இங்கே நமக்கு இது நடக்குது. அதே மாதிரி இதுக்கு என்ன அர்த்தம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னா ஜி ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அந்த எக்ஸுங்கிறது தான் என்னது இங்கே இருக்குது. ஓகே, ஜி ஆஃப் ஒய் ஈக்குவல்ஸ் எக்ஸ். இதான எக்ஸு இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு எக்ஸ். ஏன்னா இங்கே கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, இந்த கண்டிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னா ஜி ஆஃப் ஒய் என்னவா இருக்குது, நமக்கு எக்ஸாக இருக்குது இந்த இடத்துல. அதே போல் இங்கே ஜி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்னா எஃப் ஆஃப் எக்ஸு ஒய்யாக இருக்குமா அப்படின்னா இதுதான் எஃப் ஆஃப் திஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய்யாக இருக்குது. ஜி ஆஃப் ஒய் எக்ஸாக இருந்துச்சுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய்யாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன பண்ணுதோம், இப்போ ஜி ஆஃப் ஒய்யை இப்படி டிஃபைன் பண்ணால் இது வந்து இன்வெர்ஸ் ஆஃப் எஃப்னு சொல்லலாம். ரைட்டா? ஸோ இந்த ஒரு எக்ஸாம்பிளை நமக்கு புரிஞ்சுக்கிட்டோம். பட் ஆனால் ஜென்ரலாக எஃப்ஐ வந்து அந்த இன்வெர்ஸுங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கான அடுத்த கேள்வி கேட்கலாம். ஓகே ஓகே சப்போஸ் f from x to y is a function such that f has an inverse. ஓகே, f has an inverse னா f பண்ணுற வேலையை ரிவர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது y to x. அப்படி இருக்குன்னு அச்சீவ் பண்ணிட்டு அந்த f எப்படிப்பட்ட ஃபங்க்ஷனாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். எப்படிப்பட்ட ஃபங்க்ஷன்னா f வந்து 1 இருக்குமா, இன்ஜெக்டிவாக இருக்குமா, சர்ஜெக்டிவாக இருக்குமா, பைஜெக்டிவாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இப்போ கேள்வி கேட்குறோம். சரியா? ஸோ இப்போ முதல் கேள்வி இஸ் எஃப் 1 அப்படிங்கிற கேள்வியை பதில் கொடுப்போம் இதுக்கு. ரைட்டா? இப்போ இது 1 to 1 செக் பண்ண என்ன பண்ணுவோம், நம்ம முதல்ல x1, x2 belonging to x, x1 not equal to x1 இருப்போம். நமக்கு என்ன வேணும், f of x1 equals f of x2 வேணுமா, f of x1 not equal to f of x2 வேணும். இது 1 இருக்கணும்னா சப்போஸ் நாட் f of x1 equals f of x2ன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. இதுக்கு ஒரு புது பேர் ஒன்று கொடுக்குறேன். அந்த பேர் எங்கே இருக்கும், ஒயில் இருக்கும். அதனால் ஒய்ன்னு ஒரு பேர் கொடுக்குறேன். சரியா? கொடுத்தா இப்போது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்னது, இன்வெர்ஸ்னு ஒன்று இருந்துச்சுன்னா ஓகே அது என்ன பண்ணணும், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னா ஜி ஆஃப் ஒய் வந்து எக்ஸாக இருக்கணும். ரைட்டா? ஓகே, இதை பார்த்துக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னா ஜி ஆஃப் ஒய் எக்ஸாக இருக்கணும். இதுதான் நம்ம எதிர்பார்ப்பு. இங்கே வந்து பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு ஒய், அப்போது ஜி ஆஃப் ஒய் x1 இருக்கணும். எஃப் ஆஃப் x2 ஈக்குவல் டு ஒய், அப்போது ஜி ஆஃப் ஒய் x2ஆகவும் இருக்கணும். ஓகே, ஆனால் x1 x2வும் வேறு வேறு, x1 x2வும் வேறு வேறு. ஸோ இது நடக்காது, இது வந்து நடக்க முடியாது. ஏன்னா எனக்கு ஜி ஆஃப் ஒய்ன்னு சொல்கிறது வந்து கன்ஃபியூஷன் வருது, x1 x2வான்னு ஒரு சந்தேகம் வருது. அந்த மாதிரி ஒரு குழப்பம் வரவே கூடாது. அந்த குழப்பம் இல்லாமல் டிஃபைன் பண்ண முடிஞ்சால் தான் நம்ம வந்து ஜியை வந்து ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே 2 இமேஜ் வந்துருச்சு, ஒய்க்கு வந்து 2 வேறு இமேஜ் வந்துச்சு. அப்போ அது ஃபங்க்ஷனாக இருக்க முடியாது. அதனால் நமக்கு என்ன வேணும், இது 2 வேறையாக தான் இருக்கணும். ஈக்குவலாக இருந்தால் இந்த பிரச்சனை வருது. ஓகே, ஸோ எஃப் ஆஃப் x1 இஸ் நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் x2 அப்படின்னு வருது. இப்போ இதில் என்ன தெரிஞ்சிருச்சு, இஸ் எஃப் இஸ் 1 அப்படின்னா இஸ் எஃப் 1னா எஃப் இஸ் 1. ஓகே, ஸோ ஃபஸ்ட் அப்சர்வேஷன் வந்து எஃப் வந்து 1. ஸோ ஃபஸ்ட் அப்சர்வேஷன்ஸ் நம்பர் 1, எஃப் இஸ் இன்ஜெக்டிவ்னு எழுதிக்கும். இப்போ இது மாதிரி ரெண்டாவது கேள்வி என்னென்னா, இஸ் எஃப் ஆன் டூ அப்படின்னு. ஆன் டூன்னு என்ன அர்த்தம், எஃப்கோட கோடமையில் இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் நம்ம வந்து ப்ரீ இமேஜ் இருக்கான்னு பார்க்கணும்.
ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஒய் பிலாங்ஸ் டு ஒய்னு ஆரம்பிப்போம். ஓகே, இந்த ஒய்க்கு ப்ரீ இமேஜ் இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, நமக்கு என்ன தெரியும் எஃப்பை பற்றி, எஃப்க்கு வந்து ஒரு இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு தெரியும். ஓகே, அப்போனா என்ன அர்த்தம்னா, there is a function from y to x which reverses the sign of, reverses whatever the process done by f. f என்ன பண்ணிச்சோ அதை ரிவர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் g இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, அது என்ன பண்ணும், g ஆஃப் ஒய் வந்து எங்கே போகணும், எக்ஸுக்கு எடுத்துகிட்டு போகும், ஏதோ ஒரு எக்ஸுக்கு எடுத்துகிட்டு போகும். சரியா, ஏன் இது ஜி ஒய்யை வந்து எங்கேயோ எக்ஸுக்கு எடுத்துகிட்டு போகுது, ஏன்னா g is a function from y to x. g எங்கேருந்து எங்கே, g is a function from y to x. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும், ஒயில் இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு இமேஜ் இருக்குது ஜியில். அப்போ என்ன அர்த்தம், நமக்கு g ஆஃப் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு போச்சுன்னா நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், அந்த ஃபங்க்ஷனுக்கு g ஆஃப் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்னா ஒரு இன்வெர்ஸாக இருக்க போகிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், இப்படி இருந்துச்சுன்னா f ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னு வரும். ஸோ தேர்ஃபோர் f ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னு வரும். ரைட்டா, அப்போ என்ன ஆகுது, x becomes the pre-image of y under f. அப்படின்னா என்ன அர்த்தம், f is onto. ஸோ நமக்கு என்ன நடக்குது, நம்ம இன்வெர்ஸ் இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கிட்டோம், அந்த நம்ம ஏற்கனவே எழுதி வச்ச மாதிரியான ஒரு இன்வெர்ஸ் இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கிட்டா f becomes onto. ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியுது, f is onto. இந்த ரெண்டு அப்சர்வேஷன் நமக்கு தெரியுது. இந்த ரெண்டையும் சேர்த்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரே வார்த்தையில் சொல்லிடலாம், f is a bijection சொல்லிடலாம். ஓகே, நம்ம ஹென்ஸ்னு போட்டு எழுதிடலாம். ஸோ என்ன அசியூம் பண்ணோம், f வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய், எஃப்க்கு ஒரு இன்வெர்ஸ் இருக்குது நம்ம எதிர்பார்த்த மாதிரி. அப்படி இருக்குது அப்படின்னா தென் f has to be bijection அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கு. சரியா, ஓகே. இப்போ அடுத்த கேள்வி, இதோட கான்வர்ஸ்க்கான கேள்வி. ஓகே, if f is a bijection, okay, does it have an inverse? எந்த மாதிரி இன்வெர்ஸு, நான் இங்கே எழுதின மாதிரி இன்வெர்ஸ். நான் இதை வந்து கொஞ்சம் அழிச்சிட்டு எழுதுகிறேன். ஓகே, we say g is an inverse if g reverses the process of f, that is if f of x equal to y, then g of y is equal to x, and if இந்த ரெண்டுமே நடக்கணும் நம்ம எதிர்பார்க்குறோம். ஓகே, if g of y equals x, f of x is equal to y. ஓகே, ரைட், இது இப்படி வச்சுப்போம். இப்போ நம்ம பைஜெக்ஷன் இருந்தால் அது மாதிரி ஒரு இன்வெர்ஸ் இருக்குமா அப்படிங்கிற கேள்வி. ஓகே, முதல்ல பைஜெக்ஷன் இருக்குது, அப்போது இன்வெர்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணணும், இன்வெர்ஸ் வந்து y to x டிஃபைன் பண்ணணும். அப்போ நீங்கள் ஆரம்பிக்கும் போது எங்கே ஆரம்பிக்கணும், ஒயில் ஆரம்பிக்கணும், y belongs to y அப்படின்னு ஆரம்பிங்க. இப்போது இந்த g வந்து ஒயில் இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு இமேஜ் கொடுக்கணும் இல்லையா, அந்த இமேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கணும். அப்போ கண்டுபிடிக்கிற என்ன பண்ண போகிறீங்க, f வந்து பைஜெக்ஷனுங்கிறத யூஸ் பண்ண போகிறீங்க. f பைஜெக்ஷன்னா f onto. f ontoனா என்ன பண்ணும், இந்த ஒய்க்கு there exists x in x such that f of x equal to yன்னு வரும். சரியா, there existsனா ஒன்றாவது இருக்குன்னு அர்த்தம், ஒன்றுக்கு மேற்பட்டதும் இருக்கலாம். ஓகே, சப்போஸ் ரெண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, சப்போஸ் there exists x dash not equal to x such that f of x dash equal to y. x dash இன்னொரு எலிமெண்ட், எக்ஸை விட வித்தியாசமான ஒரு எலிமெண்ட், அதுக்கும் f of x dash equal to yன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, கமா x dash வந்து எங்கே இருக்குது, எக்ஸில் இருக்குது. அது மாதிரி இருந்துச்சுன்னா என்ன வருது நமக்கு, f of x equals f of x dash equals yன்னு வருது. ஓகே, இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதியிருக்கேன். ஆனால் எக்ஸும் எக்ஸ் டேஷும் வேறு வேறு எலிமெண்ட்டு, எங்கே எக்ஸில் இருந்தே ரெண்டுமே. ஆனால் நமக்கு என்ன தெரியும், எஃப் வந்து பைஜெக்ஷன் தெரியுமா, அப்போது எஃப் பைஜெக்ஷனுங்கிறதுக்கு இது கான்ட்ரடிக்ஷன், ஏன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்டுக்கு இமேஜ் வந்து சேமாக இருக்குது. ஸோ திஸ் contradicts that
f is 1 1 அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ என்ன அர்த்தம்? there cannot exist another x. அதாவது இந்த மாதிரி ஒரு x இருந்தால் அது ஒன்று தான் இருக்க முடியும். ஸோ இதை அழிச்சிட்டு இதோட கன்க்ளூஷன் என்ன எழுதலாம்? there exist unique x. there exist unique x. ஓகே, ஒரே ஒரு x தான் இருக்க முடியும். அப்படி இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? g of y xன்னு டிஃபைன் பண்ணலாம். g of y is x. அப்போது நம்ம yக்கு ஒரு யூனிக் இமேஜ் கொடுத்துட்டோம். எங்கே? ஒவ்வொரு yக்குமே, கேபிட்டல் yயில் இருக்க ஒவ்வொரு yக்குமே ஒரு யூனிக் இமேஜ் கொடுத்துட்டோம். therefore g is a function. முதல் விஷயம், g வந்து ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, அதோட முக்கியமான ப்ராப்பர்ட்டி, therefore g from y to x is a function and if f of x equals y then g of y equals x. இது கிடச்சிருச்சா? ஓகே, ரைட். இப்போது எனக்கு என்னென்னா, பைஜெக்ஷனாக இருந்தால் இன்வெர்ஸ் இருக்குமான்னு கேட்டோம். இன்வெர்ஸ்க்கான முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸை ரெண்டு சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. என்னென்னது? g வந்து ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கணும். g from y to x is a function. அதுக்கடுத்து என்ன கண்டிஷன்? g ரிவர்சஸ்ங்கிறதுக்கு அர்த்தம் இதான் வச்சுருக்கோம். if f of x equal to y, g of y equal to xன்னு வந்துருச்சு. நமக்கு இப்போ அடிஷ்னலாக வேணும், g of y equal to xனா f of x equal to yயும் வேணும். அது வருமானு பார்க்கணும். ரைட்? சரி, அது வருதான்னு பார்ப்போம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? வில் ஸ்டார்ட் வித் g of y equals x. சரியா? இப்போ எனக்கு என்ன வேணும்? f of x வந்து yயான்னு கண்டுபிடிக்கணும். f of x yயான்னு பார்க்கணும். இது எனக்கு தெரியாது. ஓகே, இது இருக்குமான்னு பார்க்கணும். ரைட்? சரி, நமக்கு என்ன தெரியும்? f is a bijection தெரியும். ஓகேவா? f பைஜெக்ஷன்னா இந்த y இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, இந்த yக்கு ஒரு இன்வெர்ஸ் இமேஜ் இருக்குமா? ஓகே, let x dash belongs to x such that f of x dash equals y. ஓகே, f of x dash equal to y. இது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா f வந்து ஆன்ட்டுங்கிறதுனால நமக்கு இது வந்துடும். ஓகே, எனக்கு இது ஈக்குவல் டு ஒய்யான்னு தெரியணும். ஓகே, சப்போஸ் இட் இஸ் நாட் ஈக்குவல். ஓகே, சப்போஸ் f of x not equal to y. நமக்கு இங்கே என்ன தெரியும்? இந்த f of x dash equal to yனா this implies, இது மட்டும் கிடையாது, then நம்ம இந்த கண்டிஷன் என்ன தெரியும்? f of x equal to yனா g of y equal to x. கரெக்டா? அப்போது g of y equals x dash வந்துருமா? ரைட். g of y equal to x dash வந்துருச்சுன்னா இதை அழிச்சிருங்க. இது நமக்கு தேவையில்லை. இப்போ 1 by 1 போகலாம். ஓகே, g of y equal to x dash வந்துருச்சுன்னா என்ன வரும்? இங்கே ஆல்ரெடி g of y equal to x. சரியா? g வந்து ஒரு ஃபங்க்ஷன். ஸோ ஒரு எலிமெண்ட்டுக்கு ஒரு இமேஜ் தான் இருக்க முடியும். அதனால x equals x டேஷ்னு வந்துடுது. x equals x டேஷ்னு வந்துருச்சு. சரியா? இப்போது x equals x டேஷ்னு வந்துருச்சுன்னா f என்னது? f வந்து ஒரு ஃபங்க்ஷன். கரெக்டாக? f ஃபங்க்ஷன் என்ன அர்த்தம்? f of x equals f of x dash. புரியுதா? அதாவது ஒரு இமேஜுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு இமேஜ் தான் இருக்க முடியும். இப்போ x equal to x டேஷ்னு f of x not equal to f of x dash இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? எக்ஸுங்கிற பாயிண்ட்டுக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் இமேஜ் இருக்குன்னு அர்த்தமாயிடும். அது விச் இஸ் கான்ட்ரடிக்டிங் f is a ஃபங்க்ஷன். இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சு போச்சு? x equal to x டேஷ்னா f of x equal to f of x dash தெரிஞ்சு போச்சு. ஓகேவா? பட் நமக்கு என்ன தெரியும்? f of x dash equal to y. அதனால் இப்போ எனக்கு என்ன தெரிஞ்சு போச்சு? f of x equal to y. நான் தான் அங்கே கேள்வி கேட்டேன், f of x equal to y இருக்குமான்னு கேட்டேன், வந்துடுச்சு. g of y equal to xனா f of x equal to y வந்துடுச்சு. ஸோ என்ன பண்ணுவோம்? f பைஜெக்ஷனாக இருந்துச்சுன்னா does it have an inverse as desired அப்படின்னா நமக்கு விருப்பப்பட்ட மாதிரி இன்வெர்ஸ் இருக்குன்னா இருக்குது. முதல்ல g டிஃபைன் பண்ண முடிஞ்சது ஒரு ஃபங்க்ஷனாக. அது எப்படி டிஃபைன் பண்ணோம்? f of x equal to yனா அது g of y equal to xன்னு டிஃபைன் பண்ணிட்டோம். அப்புறம் g of y equal to xனா f of x equal to y வருமா அப்படின்னா வரும். ஏன் அப்படின்னா f ஆன்ட்டுங்கிறதுனால f of x dash equal to yன்னு வருது.
இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் டேஷ் ஈக்குவல் டு ஒய்னா நம்ம ஜி எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோங்கிறத பார்க்குறோம். டெஃபினிஷன் ஆஃப் ஜிலேருந்து என்ன எழுதுகிறோம், ஜி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் டேஷ்னு சொல்கிறோம். ஆனால் ஏற்கனவே என்ன தெரியும், ஜி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு தெரியும். அப்போது ஜி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் டேஷ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ எக்ஸ் டேஷும் எக்ஸும் ஈக்குவல். அப்புறம் எஃப் வந்து ஃபங்க்ஷனுங்கிறதுனால எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் டேஷ், அதனால் தட் இஸ் ஈக்குவல் டு ஒய். ஓகே, இந்த ஈக்குவாலிட்டி எப்படி வந்துச்சு, இங்கே தான் நம்ம அப்படி தான் எடுத்திருக்கோம். அதனால் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் எஃப் ஆஃப் ஒய். ரைட்டா? ஸோ இப்போது இதோட கன்க்ளூஷனாக 2 பாயிண்ட் எழுதிடுவோமா, இதெல்லாம் அழிச்சிடுவோம். 2 முக்கியமான பாயிண்ட்டை நம்ம அப்சர்வ் பண்ணியிருக்கோம். முதல் பாயிண்ட் வந்து if f has an inverse then f is a bijection. இதுதான் முதல்ல அப்சர்வ் பண்ணோம். ரெண்டாவது, ஓகே, if f is a bijection then f has an inverse அப்படின்னு அஷ்யூம் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, ரைட். இப்போது இதை வந்து நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுக்கு மேலே எதுவும் தொட வேண்டாம், இது இப்படி இருக்கட்டும். இப்போது நம்ம இதில் அப்சர்வ் பண்ண விஷயத்தை வச்சு நம்ம டெஃபினிஷனை ரிகரஸாக எழுதுவோம். ஓகே, ஸோ டெஃபினிஷன் ஆஃப் ஏ இது டெஃபினிஷன் ஆஃப் ஏ இன்வெர்ஸ். ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்வெர்ஸ் இருந்தாலே அது வந்து பைஜெக்ஷனாக இருக்கணும். பைஜெக்ஷனாக இருந்தால் இன்வெர்ஸ் இருக்குது. இது if and only if. சரியா? அதனால் let f from x to y be a bijection. Okay, we say a function g from y to x is an inverse of f if f of x equal to y then g of y equals x. கரெக்டா? இதில் ரெண்டாவது கண்டிஷன் ஏன் எழுதலை, இதில் இன்னொரு கண்டிஷன் இதில் if g of y equal to x f of x equal to y, இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. எதுலேருந்து வந்துடுது, f பைஜெக்ஷன். இப்போ தான் அதை டிஸ்கஸ் பண்ணி நம்ம எழுதணும். g of y equal to x இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக இது வந்துடும். ஓகேவா? இந்த ரெண்டும் இருந்தால் போதும், இந்த டெஃபினிஷன் இருந்தால் போதும், அது வந்துடும். ஓகே, இதை தான் நம்ம கேர்ஃபுல்லாக அங்கே போட்டோம். ஸோ இதுதான் நம்ம டெஃபினிஷன் ஆஃப் இன்வெர்ஸ். சரி, இப்போது அடுத்த கேள்வி. இங்கே என்ன கேள்வி கேட்டிருக்கேன், என்ன பண்ணியிருக்கோம், எஃப் இந்தமாரி ஒரு ஃபங்க்ஷனை பைஜெக்ஷனாக இருந்துச்சுன்னா ஒய் டு எக்ஸ் ஒரு ஃபங்க்ஷனை வந்து எப்போ இன்வெர்ஸ்ன்னு சொல்லுவோன்னு எழுதியிருக்கேன். இஸ் ஆன் இன்வெர்ஸ் அப்படின்னா மோர் தென் 1 இன்வெர்ஸ் இருக்குமாங்கிற ஒரு சந்தேகம் வருது. ஓகே, 2 இன்வெர்ஸ் இருக்க முடியுமா அப்படின்னு டவுட் வருது. ஸோ 2 இன்வெர்ஸ் இருக்க முடியும் அப்படின்னா எப்படி பார்க்கலாம், சப்போஸ் g1, g2 both are functions from y to x are inverses of f. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஜென்ரலி நமக்கு என்ன நடக்கும்னா இந்த இன்வெர்ஸ் வந்து ஒரே ஒரு இன்வெர்ஸாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது இல்லையா? அப்படி இருக்குமான்னு தெரியணும். அப்போது முதல்ல வில் ஸ்டார்ட் வித் an எலிமெண்ட். ஓகே, y belonging to y வச்சு ஆரம்பிப்போம். ரைட்? ஓகே, நமக்கு என்ன தெரியும், எஃப் வந்து பைஜெக்ஷன்னு தெரியும். ஓகே, டெஃபினிஷன் இப்போ ஆரம்பிக்கும் போது ஒரு பைஜெக்ஷனாக இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணுறோம், இன்வெர்ஸை டிஃபைன் பண்ணுறோம். அப்போது there exists x1 belonging to x such that f of x1 equals y. சரியா? f of x1 equal to y அப்படின்னா என்ன அர்த்தம், g1 of y should be equal to x1, okay, which is also equal to g2 of y. ஏன்னா இன்வெர்ஸுங்கிறது என்ன, இன்வெர்ஸ்னால என்ன அர்த்தம், f of something equal to y னா அந்த சம்திங்னா ஒய்யோட இமேஜாக இருக்கணும். ஸோ g1 அண்டர் g1 ஒய்யோட இமேஜ் x1 தான், அண்டர் g2 ஒய்யோட இமேஜ் x1 தான். ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா இது ரெண்டும் ஈக்குவல். இது ரெண்டும் ஈக்குவல்னா என்ன அர்த்தம்,
எங்கெல்லாம் ஈக்குவல்? எவ்ரி ஒய் இன் ஒய் இதெல்லாம் ஈக்குவல், எல்லா ஒய்க்கும் இது ஈக்குவல். அப்போ என்ன அர்த்தம்னா G1 ஈக்குவல்ஸ் G2. ஸோ இப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, 2 இன்வெர்ஸ்ன்னு எடுத்தால் கூட G1 G2 ஆர் 2 இன்வெர்சஸ் அப்படின்னு எடுத்தால் கூட, G1 G2 வந்து இன்வெர்சஸ்ன்னு எடுத்தால் கூட G1 G2 ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ வாட் இட் திஸ் கன்க்ளூட்ஸ்? The inverse of a function, okay, if f from x to y is a bijection, then the inverse of f is unique. ஒரு இன்வெர்ஸ் தான் இருக்க முடியும். அப்போ ஒரு இன்வெர்ஸ் தான் இருக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த இன்வெர்ஸ்க்கு நம்ம ஒரு பேர் கொடுத்துடலாம் இல்லையா? ஓகே, we shall denote as f inverse. ஓகே, ஒன்றுக்கு மேலே இருந்துச்சுன்னா 2 இன்வெர்ஸ் இருந்துச்சுன்னா G1 டிஃபைன் பண்ணணும், G1 G2 அப்படின்னு டிஃபைன் பண்ணணும். இப்போ அப்படி கிடையாது, ஒன்று தான் இருக்க போகுது. அதை எஃப்க்கு மேலே ஒரு -1 போட்டு f இன்வெர்ஸ் அப்படின்னு டினோட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா, இன்வெர்ஸ்னால் எப்படி இருக்கணும்னு நம்ம எதிர்பார்த்தோம். அந்த எதிர்பார்ப்பை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருந்தால் அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அது பைஜெக்ஷனாக இருக்கணும்னு இருந்துச்சு. சரி, பைஜெக்ஷனாக இருந்தால் இன்வெர்ஸ் இருக்குமான்னு பார்த்தா அதுவும் இருந்தது. அதனால் இப்போ டிஃபைன் பண்ணிட்டோம், ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிவிட்டு, அதாவது இன்வெர்ஸை டிஃபைன் பண்ணிட்டு அந்த இன்வெர்ஸு யூனிக்காக இருக்கும்னு சொல்லிட்டோம். ஓகே, இப்போது இதை இன்வெர்ஸை நான் ப்ராப்பர்ட்டிஸை படிக்கலாம். இதுக்கு அடுத்து இன்வெர்ஸ்க்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் படிப்போம். வேறு சுச்சுவேஷனில் இன்வெர்ஸ் எப்படி இருக்குங்கிறதையும் படிப்போம். ஓகே, அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.